போகிறோம். நேற்று வந்து விலாக் வீடியோவில் கொடுத்துருப்பேன், மாங்காய் ஊறுகாய் போடுறத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நல்லா மாங்காய் நல்லா கனிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது வந்து எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாங்காய் வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒட்டு மாங்காய். அது வந்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி பொடிசாக வந்து எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே. அதன் கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 சைஸ் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து அதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அந்த மிளகாய் மாங்காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர அளவுக்கு. அப்போ தான் நல்லா காரத்தன்மைகள்லாம் எல்லாமே நல்லா சரியாக சமமாக வந்து ஆகும். அந்த மாதிரி நம்ம குலுக்கி விடும்பொழுது. தென் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஒரு பானை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பச்சை மிளகாய் அந்த ரெண்டையுமே சேர்த்து அதெல்லாம் போட்டுடலாம். பானை அளவு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து கூட நமக்கு தாராளமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் அளவுக்கு வீட்டில் உள்ளதான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால் பதத்துக்கு வந்து வந்ததோட நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு அதில் வந்து கொஞ்சோண்டு போட்டுடலாம். கல் உப்பு வந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் நைஸ் உப்பு சால்ட் உப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டிருக்கேன். அதன் கூட மீதி இருக்க அந்த மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அதனோட போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் ஊறுகாய் தாளித்து விடுறத பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா உப்புலாம் போட்டுட்டேன். நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கலாம். அந்த உப்பு மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். பானை வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து சரியில்லாத மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து நம்ம போடும்போது நல்லா பெரிய பானையாக நல்லா தாராளமாக நம்ம வந்து குலுக்கி விட்டு போடுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி குலுக்கி விடும் பொழுது எல்லா பச்சை மிளகாயில் உள்ள காரம் எல்லாமே சேர்ந்து வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிரும். அதன் பிறகு வீட்டில் ஒரு பழைய துணி வந்து நல்லா சுத்தமான துணி இருந்துச்சுன்னா அந்த பானையை வந்து நம்ம நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சாயந்தரமாக தான் இது வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். 2 நாள் பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா ஊறிச்சு வெயிலில் வச்சேன். அந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டதெல்லாம் நல்லா பழுத்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அந்த உப்பு கரைசல் எல்லாமே சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கைத்துண்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கிறேன். அதிலே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு 2 ஸ்பூனு டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 10 வந்து காய்ந்த மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா வந்து அந்த வெந்தயத்தை வந்து வதக்கிக்கலாம். ஊறுகாய்க்கு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் வதக்குறதுல தான் இருக்குது. ரொம்ப வந்து கருகிடவும் கூடாது, ரொம்ப கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸ்லோவாக நம்ம சிம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து வெந்தயத்தை வந்து கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். வறுவலாக வந்த பிறகு நம்ம வந்து இறக்கிட்டு அதன் கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 10 காய்ந்த மிளகாயுமே அதே கூட போட்டு அதே மாதிரி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஆறின பிறகு போட்டு அரைக்கலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா அது அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தட்டுப்படும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் குறைன்னு இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததோடு நம்ம வந்து எடுத்துடலாம். அதன் கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாங்காவும் நம்ம காய வச்சுருந்த மாங்காவும் எடுத்துக்கலாம். புளிக்கரைசலை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஊறுகாய்க்கு எப்போதுமே கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அதை கிண்டி விடும் பொழுது நல்லா அந்த மாங்காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா தெரியாது. இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் வந்து போட்டிருக்கிறேன்.
நீங்கள் ஊறுகாய் பதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதன் கூட பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கடுகு நல்லா போட்டிருக்கிறேன். நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். இதை நம்ம ஊறுகாய் தாளிக்கும் பொழுது எப்போதுமே கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து காய்ஞ்சி போகாத பொருட்கள்லாம் சிம்மிலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருட்களெல்லாம் அதன் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா பொரிய விட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் அதன் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருந்த அந்த வெந்தயம் காய்ந்த மிளகாய் இருந்தது இல்லையா, பொடியும் போட்டுட்டு அதன் கூடயே நம்ம சேர்த்து வச்சுருந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம கொட்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இல்லைன்னா அப்படியே கட்டிப்பட்ட மாதிரி ஒன்றோடு ஒன்று அப்படியே திரண்டு பண்ண மாதிரி நிற்கும். அதனால் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் எல்லாம் ஒன்றோடு சேர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த புளிக்கரைசல் இருக்குங்களா, அதையும் வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றோடு சேர அளவுக்கு. அந்த புளிக்கரைசல் ஊற்றுனதோட பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்துடும். நம்ம போட்டிருந்த மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த மாதிரி போட்டு புளி கரைசலோடு சேர்க்கும்போது சில பேர் சொல்லுவீங்க புளி இல்லாமல் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த தாளித்து விட்டதோடு பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம்னே தெரியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த புளி வாசனை எதுவுமே வராது. அந்த மாங்காயோடு எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். மாங்காய் வெந்தயம் எல்லாமே ஒன்றோடு ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம்லாம் கனிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு வெல்லம் துண்டு கூட வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. ஏன்னா மாங்காய் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இனிப்பு தன்மையாக தான் இருந்தது. இந்த கிளிமூக்கு மாங்காய் ரொம்ப புளிப்பாக நீங்கள் வந்து சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைட்டாக ஒரு துண்டு அளவுக்கு வந்து வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாங்காய் பானையில் இருந்தது எல்லாமே நல்லா கொட்டி விட்டு எல்லா கலவைகளும் ஒன்றோடு ஒன்று சேர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா அந்த சிம்லேயே ஃப்ளேவர்லேயே வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் ஹையில் நம்ம வச்சுக்கலாம். ஹைலே வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப அந்த சீக்கிரம் வெந்துடும் மாங்காய் பார்த்திங்கன்னா. அப்புறம் குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். அதனால் லோவில் வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஹையில் வச்சு நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாங்காவோட சேர்த்து எல்லாமே நம்ம சேர்த்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து அதையும் நம்ம வந்து மேல் வாக்கில் தூவி விட்டுக்கலாம். நான் வந்து தாளிக்கும் பொழுது எப்பொழுதுமே பெருங்காயம் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து வாசனை நல்லா அவ்வளோக்கா தெரியாது. இந்த கடைசியில் இறக்க போகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த பெருங்காயம் தூவி விட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். தாளித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுங்க. அந்த மசாலா பொருட்கள்லாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர அளவுக்கு. அதன் பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கலவடை போட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு ஊறுகாய் ஜார்லையோ இல்லையோ ஒரு டப்பாலையோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். நம்ம வந்து சூட்டோடே போடக்கூடாது. சூட்டோடே எடுத்து போட்டோம்னா வந்து வேர்வை தண்ணிலாம் பட்டு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பொருட்கள்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுக்கிற மாதிரிக்கு ஒரு குழிக்கரண்டி போட்டிருக்கேன். அந்த தட்டைக்கரண்டியில் வந்து நம்ம பாட்டிலில் போட முடியாது. அதனால் குழிக்கரண்டி போட்டு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஊறுகாய் செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். அதிகமான பொருட்கள்லாம் இல்லை. சில பேர் வினிகர்லாம் சேர்ப்பாங்க ஊறுகாய் செய்யும் பொழுது. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை.
நம்ம வீட்டில் உள்ள சாதாரண பொருட்களை வச்சே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நானாக தான் ட்ரை பண்ணினேன், எந்த ஒரு யூடியூப் எதுவுமே பார்க்கல. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நானாக ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமாக கெட்டும் போகாது. நம்ம வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு இதை வந்து வச்சுக்கலாம். அதுவும் வெயில் காலம் வேறு இனிமேல் ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்ம பழைய சாதம்லாம் கஞ்சி குடிக்கும்போது அந்த ஒரு பச்சை மிளகாயும் அந்த மாங்காய் 2 துண்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போன டைம் நம்ம வீட்டில் அங்கேருந்து போட்டு இங்கே கொண்டுட்டு வந்தேன். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பாதி மாங்காய் ஊற அவங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. போகும்போது கேட்டாங்க கொஞ்சோண்டு போட்டு தாம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் கிடைக்கல அப்போ மாங்காய். சரி நம்ம இப்போ ஊருக்கு போகிறதோட நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டேன். தாளிக்கும் போதே வாசம் ரொம்ப பிடிச்சிருந்துட்டு அம்மா பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொஞ்சோண்டு வைங்கம்மான்னு சொல்லிட்டு. லைட்டாக அவங்களுக்கு வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஒரு சாம்பார் சாதம்லாம் வைக்கும்போது சமயத்தில் ஒரு சைடிஷ் எதுவுமே இல்லைன்னா இதை வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் அண்டு கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எளிமையான முறையில் வந்து இன்றைக்கி வந்து ஊறுகாய் செஞ்சுருக்கிறேன். நம்ம இந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு வந்து வெயிலே காய வச்சிடலாம். காய வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 5-6 மாதங்கள் ஆனாலும்